ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. நோன்பின் தூய்மை, ஈகை, கருணை பண்புகளை கடைபிடித்து சமாதானம் நிலைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள அவர், அனைவருக்கும் நலன்கள் கிடைக்க பிரார்த்தனை செய்வதாகவும், ஒற்றுமை, மனிதநேயம் வளரட்டும் எனவும் வாழ்த்து. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பெறுவதுதான் தங்கள் கூட்டணியின் நோக்கம் என டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில் எங்கள் கூட்டணி கிடையாது. சைலண்டா, அழகா, அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் 4 நாட்களுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் தவேகாவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் திட்டவட்டம். தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். நாளை தினம் பீஸ் கோயில் சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நம்பிக்கை. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டங்களும் கொண்டு வரவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதாகவும், ஊழல் செய்ததே இந்த அரசின் சாதனை என்றும் விமர்சனம். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். மத்திய அரசு பல திட்டங்களை பெற்று அங்கே நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அல்ல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிருக்கு. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் இல்ல. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்துதான் சாதனை இந்த ஆட்சியில். சேலம் மாவட்டம் அரியானூர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் எதிரே வந்த இருசக்கரம் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். கடந்த 5 ஆண்டுகளில் பேருந்து விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 1444 விபத்துகள் நடைபெற்று சுமார் 463 பேர் பலியாகிய நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீது மக்கள் சந்தேகம். திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து பேருந்துகளால் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 1444 விபத்துகள் ஏற்பட்டு சுமார் 463 பேர் உயிரிழந்து அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழப்புகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் சிவகங்கை, கடலூர் விபத்துகள் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிக்கொண்டு வந்து அரசின் நடவடிக்கையை கேள்விக்குறியாக்குவதால் பொதுமக்கள் அச்சம். சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை அறிந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருத்தம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த பொதுச் செயலாளர், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூர்ண நலம் பெற்று இல்லம் திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் எனவும் அறிக்கை.
திமுக ஆட்சியில் முறையாக அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் இந்த ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சேலம் அருகே அரசு பேருந்து விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரங்கல். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் வலியுறுத்தல். சேலம் அருகே அரசு பேருந்து விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு திமுக அரசே முழு பொறுப்பு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே அரசு போக்குவரத்து கழகங்கள் பயன்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட விபரீதம் எனவும் சாடல். சேலத்தில் அரசு பேருந்து மோதி 8 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இரங்கல். ஆளும் திமுக அரசு நிர்வாக குளறுபடிகளால் போக்குவரத்து துறையும் அதன் கீழ் இயங்கும் அரசு பேருந்துகளும் முற்றிலுமாக பழுதடைந்துள்ளதாகவும் மழைக்கும் காற்றுக்கும் வெயிலுக்கும் சிறு மேடு பள்ளங்களுக்கும் தாங்காத தவறட எல்லாம் விடியல் பேருந்து என இயக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி தேவராயபுரம் ஊராட்சியில் அதிமுக தேர்தல் அலுவலகம் மற்றும் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். மேலதாளங்கள் முழங்க முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு பழங்கள் கொடுத்து உற்சாகப்படுத்தினர். ஆண்டு சோனியா காந்தியிடம் கெஞ்சி கனிமொழியை சிறைக்கு அனுப்பி டெல்லிக்கு சென்று கூட்டணி அமைத்த கட்சி திமுக. அதிமுக கூட்டணி குறித்து அவதூறு பேசிய அமைச்சர் நேரு விரைவில் சிறை செல்ல இருப்பதாக பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் பதிலடி. 2011 முதல் தளத்தில் சிபிஐ ரெய்டு பண்ணாங்க. தரைத்தளத்தில் அப்போ கூட்டணி இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டணி அவர் பேசினாங்க. சிதம்பரம், தங்கபாலு போன்றவர் கீழே பேசினாங்க. அப்போ முதல் தளத்தில் கனிமொழி, மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினுடைய அம்மா அம்மா அவங்க அம்மையாருடைய சிபிஐ என்கொயரி பண்ணாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ தேர்தல் கூட்டணி இங்கே அன்னைக்கு முடிவு பெறவில்லை. உடனே அப்போ இருந்த திமுக தலைவர் கலைஞர் என்ன பண்ணார்னா, அப்போ மத்திய அமைச்சராக இந்த மு.க. அழகிரி, தயாநிதி மாறன் இருவரும் டெல்லிக்கு சென்று சோனியா காந்தியின் காலை பிடித்து கெஞ்சி அவர்களை மிரட்டி ஒரே ஒரு கண்டிஷன் தான், கனிமொழி ஜெயிலுக்கு போவாங்க, ராஜா ஜெயிலுக்கு போவேன்ற ஒரு இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலினோட அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பக்கூட ஒரு கண்டிஷனோட 63 சீட்டு கொடுத்துட்டு டெல்லி சென்று தான் கூட்டணியை மத்திய அமைச்சராக ஆல் பவர்ஃபுல்லாக இருந்த அண்ணன் அழகிரி தான் டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கொண்டு தான் வந்தார்கள். இதெல்லாமல் இப்போ இருக்க திமுக சேர்ந்த அவங்க வசதிக்கு ஏற்ப மறந்துடும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் பகுதியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தவேக வழக்கறிஞர் அணி நிர்வாகி சத்தியமூர்த்தி என்பவர் மீது வழக்கு பதிவு. குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி கொடுப்பதில் தமிழ்நாடு காவல்துறை தோல்வி அடைந்திருப்பதை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். கோயம்புத்தூர் செல்வபுரம் பகுதியில் திமுக அலுவலகத்திற்கு வரும் பெண்களிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி அநாகரிகமாக அத்துமீறி நடந்து கொண்ட திமுக வார்டு செயலாளர் இப்ராஹிம் 6 மணிக்கு மேல் அந்த அலுவலகம் மினி பாராக மாறிவிடுவதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் இதற்கு மேலும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்னென்ன அக்கிரமங்கள் எல்லாம் அரங்கேறுமோ என பெண்கள் அச்சம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மதுர் சத்யா மீது பல பெண்கள் பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து பெங்களூருவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை. கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காமுகர்களுக்கு பஞ்சமில்லை போலும் என பெண்கள் குற்றச்சாட்டு.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாற்று சமூக திருமணத்திற்கு எதிர்ப்பு காரணமாக ஏற்பட்ட குடும்ப தகராறில் பேரனின் மனைவிடம் தகராறில் ஈடுபட்ட பெண்ணுக்கு நொங்கு வெட்டும் கத்தியால் வெட்டி கொலை செய்த முதியவர், தடுக்க சென்ற கணவன் காயமடைந்த நிலையில் தமிழகத்தில் சட்டத்தின் மீதான பயமின்றி அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள்மலை வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் எலும்புக்கூடு மரத்தில் தொங்கியவாறு மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சுற்றுலா தலமான கொடைக்கானலில் போதிய பாதுகாப்புகள் இல்லாததால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த வாரியங்காவல் பகுதியில் பறக்கும் படையினர் சோதனையில் அரசு மதுபான கடை அருகே சட்டவிரோதமாக மதுபானங்களை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கோட்டாட்சியிடம் ஒப்படைத்த அதிகாரிகள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோவில் உண்டியலை கொள்ளையர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கோவில் நிர்வாக முறையாக பணி செய்யாமல் மெத்தனமாக பணி செய்ததால் திருட்டு சம்பவம் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே வங்கியில் பணம் எடுத்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து சென்று 1,32,000 ரூபாயை இருசக்கர வாகனத்தில் இருந்து எடுத்து சென்ற இளைஞர். காவல்துறையினரின் கடும் நடவடிக்கை இல்லாததால் சர்வசாதாரணமாக கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வெண்ணாறு பாலம் அருகே பறக்கும் படை நடத்திய சோதனையில் மினி சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட்ட 89 மூட்டைகளில் 4,450 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். பறிமுதல் செய்யப்படும் ரேஷன் அரிசி வீணாக்காமல் ஏழைகளுக்கு வழங்க திட்டமிட வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக மூத்த தலைவர்களை அவமரியாதை செய்யும் வகையில் உருவ பொம்மையை தொங்கவிட்ட திமுக பேச்சாளர் குட்டப்பன் பிடிபட்டார். பொள்ளாச்சி அதிமுக நகர செயலாளர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ராமநாதபுரம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட திமுக பிரச்சார பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கும் தேர்தல் படையினர். விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் திமுகவினர் மீதும் அவர்களுக்கு துணை போகும் அல்லது கடமையிலிருந்து தவறிய அதிகாரிகள் மீதும் தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வழியாம்பட்டில் தேசிய நெடுஞ்சாலையோரம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தொடர்ந்து 4 நாட்களை கடந்து எரிந்த தீயால் ஏற்பட்ட புகை மூட்டத்தில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நகராட்சி நிர்வாகம் தீயணைப்புத் துறையுடன் இணைந்து விரைந்து தீயை முழுமையாக அணைக்க முன்வரவில்லை என பொதுமக்கள் சாடல். சேலம் எடப்பாடி அருகே குறும்பப்பட்டி பெரிய நாச்சூரில் மழையால் நீரோடை தூர்வாராததால் ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்து 10க்கும் மேற்பட்ட அரிசி, பருப்பு, சர்க்கரை மூட்டைகள் சேதம் அடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த ஆகாஷ் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து போராடி வரும் குடும்பத்தினருக்கு விசாரணை என்ற பெயரில் நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளம்பெண் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. புகார் கொடுக்க வந்த தன்னை நாள்தோறும் அழைக்கழித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறி முழக்கம்.
மதுரையில் கோடை மழைக்கு வைகை வடகரை சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தும் மதுரை மாநகராட்சி சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனையை கண்டு கொள்வதில்லை என மக்கள் சரமாரி புகார். மேட்டூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதம். கடன் வாங்கி விவசாயம் செய்துள்ளதால் எப்படி கடனை கட்டுவது என விவசாயிகள் வேதனை. எங்கள் தோட்டத்தில் ஒரு 2350 மரம் வச்சுருந்தோம். அறுவடை பக்கமாக கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. அறுவடை பக்கமாக இருந்து எல்லாமே மழை காரணமாக எல்லாம் சாஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டின்னு கந்து வட்டிக்கெல்லாம் வாங்கி விவசாயம் பண்ணி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் நெல்முதல் நிலையத்தில் இருந்து 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மேற்கூரை அமைக்க கோரி பலமுறை வலியுறுத்தி வேளாண் அதிகாரிகள் அலட்சியத்தால் நனைந்த நெல் மூட்டைகளை கண்டு விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்ட எல்லைப் பகுதியான நல்லூர், இனாம்கிளியூர், நடுப்படுகை, தாளம்படுகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்று வீசிய நிலையில் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. விளைநிலங்கள் வழியாக சென்ற 3 உயர் அழுத்த மின் கம்பங்களும் முறிந்து விழுந்த நிலையில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டுள்ளதால் குடிநீர் கூட கிடைக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அருகே இரவு பெய்த மழைக்கு மின் கம்பம் அடியோடு சாய்ந்து விழுந்த நிலையில் மின்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம். மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 24 தங்க நாணயங்கள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நாணயங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைப்பு. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக இளைஞரை துப்பாக்கி முனையில் ஆந்திர போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. மஃப்டி உடையில் வந்து திடீரென கைது செய்த போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒன்று திரண்டதால் பதற்றம். அவர் வந்து கையில் பிஸ்டல் வச்சுருந்தார், கன்று வச்சுட்டு கன் பாயிண்டில் வச்சு மிரட்டினார். சரி, மிரட்டிருந்தப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ இவங்க வந்து டக்கோட்டிஸு வழிப்பறி கொள்ளைகள்னு சொல்லிட்டு இவங்களை நாங்கள் ஆந்திராவிலேருந்து பற்றிட்டு வந்தோம், இங்கே தான் வந்து மாட்டிருக்காங்கன்னு எங்கிட்ட வந்து பேசினாங்க. சரி, பேசினப்போ நாங்கள் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க ரைட்டு, இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து மிரட்டத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் எங்கள் பர்மிஷன் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கும் ஒரு 10 நிமிஷம் வாக்க ஆரம்பிச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே 12 வயது சிறுமிக்கு கட்டிட தொழிலாளி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அலைக்கழிக்கும் காவல்துறை. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அதிர்ச்சி விலகுவதற்குள் அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்களால் மக்கள் பெரும் அதிர்ச்சி. வந்து இது பண்ண சொல்றாங்க, சமரசமா போறீங்களா இல்ல வழக்கு நடத்துவீங்களா? கோர்ட் அந்த எஸ்ஐ, அந்த பெண் எஸ்ஐ சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி சொல்லி எங்களை நீங்கள் போறீங்களா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறது. மன ரீதியாக எங்களை வந்து கேஸ் வழக்கு நடத்தக்கூடாது, வழக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு போகவா வேணாம்னு பயப்படுறாங்க. பெண்களும் பயந்து வருவாங்க. நான் 12 வயசு படிக்கிற மாமா எனக்கு ஜெயிலுக்கு கூப்பிடுவாங்களா இல்லை கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்களா இல்லைன்னா எங்களை விசாரிப்பாங்களான்னு பயப்படுது குழந்தை. நீ என்ன விசாரிக்கணும், என்ன மகளிர் இது? சென்னை அடுத்த திருவேற்காட்டில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் 5 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். இளைஞர் சமுதாயத்தை சீரழிப்பதற்காக தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பள்ளிப்பாளையத்தை சார்ந்த திமுக பிரமுகர் அவரது கூட்டாளிகளும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது சொத்தை போலி ஆவணம் மூலம் அபகரிக்க முயற்சிப்பதாக சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்தவர் திடுக்கிடும் புகார். சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை திரும்ப பெற வலியுறுத்தி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் உடையூர் கிராமத்தில் குடியிருப்பவர்களுக்கு மத்தியில் இயங்கி வரும் தொழிற்சாலையின் இரைச்சலால் தூக்கமின்மை, மன உளைச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் என மக்கள் கடும் அவதி. மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் வரை மனு கொடுத்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லையே எனவும் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் மக்கள் ஆவேசம். எல்லா அதிகாரிகளையும் எங்க கைக்குள்ள இருக்கிறாங்க, நாங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கோம், பணத்தால நாங்க எதை ஒன்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க வந்து ஆதி திராவிடர் மக்கள், நாங்க
எஸ்சி கோட்டால இருக்கிறவங்க நாங்க வந்து அதனால வந்து எங்களை கீழ்ப்படுத்தி பேசுறாங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்குங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்குது, எங்க கிட்ட பணம் இல்ல, நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இருக்கிற உயிர்லாம் வந்து இந்த கம்பெனியால ஒரு நாள் உயிர் போயின்னு தான் இருக்குது. இப்ப கூட ஒரு தாத்தா ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரு வந்து பிளட் வாந்தி தான் எடுத்தாரு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இளவட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் காளை முட்டியதில் இளைஞர் மற்றும் முதியவர் உயிரிழந்த சோகம். காளை முட்டிய வீடியோ காட்சி வெளியான நிலையில் மஞ்சு விரட்டு நடத்த முறையான ஏற்பாடு செய்யாத மாவட்ட நிர்வாகமே 2 பேரின் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் என மக்கள் ஆவேசம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடியில் அரசு கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 18,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மேலும் 500 ஏக்கரில் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் களத்தில் காத்திருக்கும் நிலையில் அதனை கொள்முதல் செய்யாமலும் ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்லாமலும் அதிகாரிகள் வரி பணத்தை மக்கள் உழைப்பை வீணடிப்பதாக புகார். ஜனநாயகன் படத்தை வெளியிடுவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் எல்லைக்குள் வருகிறதா என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும். இது முதல் முறையாக ஏற்பட்டுள்ள சூழல் என்றும் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழிகாட்டுதல் கோரப்படும் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி தகவல். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ரோட்டில் உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டுவரப்பட்ட 13,30,000 ரூபாய் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். திருச்சி மாவட்டம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு பதிவு செயல்முறை தொடக்கம். படிவம் 12D வீடுகளுக்கு சென்று நேரடியாக வழங்கப்படும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை 5 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கில் பிடிப்பட்ட குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. திருத்தணியில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞர்கள் சிக்கினர். கஞ்சா போதைக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு குரல் எழுந்து வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கு தடையின்றி நடைபெறும் கஞ்சா விற்பனையால் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே இட்டமொழி கோட்டை கருங்குளத்தில் மின் இணைப்பை துண்டித்து 4 மின்மாற்றிகளை திருடி சென்று அடையாளம் தெரியாத கும்பல். திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக திருட்டு சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வீடுகள் தோறும் சென்று ஜிபே இணைப்பில் உள்ள செல்போன் நம்பரை திமுக நிர்வாகிகள் வாங்கி வருவதால் சர்ச்சை. தடுத்து நிறுத்த வந்த அதிமுகவினருக்கு எதிராக காவல்துறையினர் செயல்பட்டு வருவதால் கொளத்தூரில் நேர்மையாக தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி பணிகளை டெண்டர் எடுத்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திமுக தலைவர் சாந்தி, அவரது கணவர் சேகர், மாமனார் செல்வராஜ் உள்ளிட்ட 7 பேர் மீது 10 பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. முறைகேடு செய்வது திமுகவினருக்கு எப்போதும் கைவந்த கலை என பொதுமக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக கவுன்சிலர்கள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பரிசு பொருட்களை பறிமுதல் செய்த தேர்தல் அதிகாரிகள். அதிமுகவினர் அளித்த புகாரின் பேரில் குடோனில் இருந்த கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு, டி-ஷர்ட் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. கரூரில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திமுகவினர் அமைத்துள்ள மனிதப்பட்டி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் அதிகாரிகள் மெத்தனம். கரூரில் உள்ள தேர்தல் அலுவலர்கள் அனைவரும் பல காலமாக அங்கேயே பணியாற்றுபவர்கள் என்பதால் அவர்களை ஒட்டுமொத்தமாக மாற்றி நியாயமான தேர்தல் நடத்த மக்கள் வலியுறுத்தல். சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சென்னை போரூர் ஏரி நீர் கழிவுநீர் கலப்பு மற்றும் ஆகாய தாமரை ஆக்கிரமிப்பால் கடுமையாக மாசடைந்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. குடிநீர் ஆதாரமாக இருந்தாலும் முறையற்ற கழிவுநீர் வெளியேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் நீர்த்தரம் குறைந்து சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தும் கண்டு கொள்ளாத ஸ்டாலின் மாடல் ஆட்சி. தேர்தல் முன்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட புதிய டெண்டர்கள் அவசரமாக வெளியிடப்பட்டது குறித்து வலுக்கும் சந்தேகம்.
முந்தைய பல சிவிக் பணிகள் முடியாத நிலையில் ஒப்பந்ததாரர்களுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பது மாநகராட்சியின் வெளிப்படைத்தன்மை குறித்து எழும் பல கேள்விகள். சென்னை புரசைவாக்கம் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை வார்மர் கருவியில் வைத்தபோது தீ விபத்து ஏற்பட்டு 27% தீக்காயமடைந்த குழந்தை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரமான நிலையில் சிகிச்சை குறித்து பெற்றோருக்கு தெரிவிக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் புகார் அளித்ததால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுகவிற்கு வாக்களித்தால் தற்கொலை செய்வதற்கு சமம். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுகவிற்கு எங்கள் ஆதரவு என நாமக்கல்லில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விவசாய முன்னேற்ற கழகம் அறிவிப்பு. எந்த ஒரு விவசாயியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பது தற்கொலை செய்வதற்கு சமம். கடந்த 5 ஆண்டுகளாக சர்வாதிகாரமாக விவசாயி மீது குற்ற சட்டம் போட்ட ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்காக அந்த கட்சியை எக்காரணத்தை கொண்டு வாக்களிக்காமல் இந்த தேர்தலில் தோற்கடிக்க பாடுபடுவோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் 20க்கும் மேற்பட்ட பறவைகள் பறவை காய்ச்சல் காரணமாக உயிரிழப்பு. ஏற்கனவே பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்த நிலையில் போதிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் மெத்தனத்தால் அதிகரிக்கும் பறவை காய்ச்சல். மதுரை மாவட்டம் அரசப்பன்பட்டியில் அறுவடை செய்து அரசு நெல் கொள்முதல் மையத்தில் களத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் கனமழையால் சேதமடைந்த அவலம். திமுக ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஏக்கருக்கு 35,000 முதல் 40,000 வரை செலவு செய்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் வீணாவதை கண்டு அதிர்ச்சி. இந்த சூழ்நிலையில் விவசாயம் எல்லாமே தற்கொலை செய்கிற அளவுக்கு எல்லாரும் முன் வந்து விட்டோம். ஏனென்றால் எல்லோரும் 3 மாதம் இந்த வயலில் கஷ்டப்பட்டு இந்த நெல்லை இங்கே கொண்டாந்து போட்டுவிட்டு எல்லோரும் வவுத்திலே நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வடுகப்பட்டி, ஐனாப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டன் நெல் மணிகள் மழையில் நனைந்து சேதம். அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்கவும் அனைத்து வசதிகளுடன் நிரந்தரமான நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் நசியனூரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து மூதாட்டி படுகாயம். ஸ்டாலினால் விளம்பரத்துக்காக தொடங்கப்படும் திட்டம் பாதியிலேயே நிறுத்தப்படுவதால் உயிர் சேதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார். இந்தியா முழுவதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்கு நிலம் தேவை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவது குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை. கிராமப்புறங்களில் விவசாயிகள் நில இழப்பு காரணமாக வாழ்வாதாரம் சீர்குலைந்து நீர் அணுகல் குறைவு மற்றும் இடம்பெயர்வு பிரச்சினைகள் தீவிரமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவன் கழிவறை டைல்ஸ்களை உடைத்ததாக கூறி தாக்கிய 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் போதிய விழிப்புணர்வை பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தாததால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் வாகன தட்டுப்பாட்டால் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லாமல் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கும் அவலம். திருச்சி மாவட்டம் திருவையாறு பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்ட 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளையும் ஆபத்தில் இருப்பதால் விவசாயிகள் கண்ணீர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரானில் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் அயலக தொழிலாளர் பிரிவின் செயல்பாடு கேள்விக்குறியாகியுள்ளதாக விமர்சனம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுந்தம் காட்டும் கதையாக திமுக கூட்டணியைச் சேர்ந்த கமலஹாசன் ட்ரம்புக்கு போரை நிறுத்த கடிதம் எழுதுவதாக கிண்டல். பறவை காய்ச்சல் காரணமாக சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் 20க்கும் மேற்பட்ட பறவைகள் திடீரென உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக பறவை காய்ச்சல் பரவி வருவது தெரிந்தும் அலட்சியமாக செயல்படும் கால்நடை மற்றும் சுகாதாரத்துறைக்கு பறவை ஆர்வலர்கள் கடும் கண்டனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை அப்பகுதியில் இருந்த தெருநாய்கள் துரத்திச் சென்று கடித்த கொடூரம். பொது இடங்களில் உள்ள நாய்களை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்காததே இதுபோன்ற அவலங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 3 நாய் துரத்தி வேகமா ஒடியாந்து இங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடியே தெரிச்சு அப்படியே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவனுக்கு பின்னாடி தொடையிலே கடிச்சிருச்சு, நல்லாவே கடிச்சிருச்சு. கடிச்சிட்டு அவனை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் முதலுதவி பண்ணி பிஹெச்சியில் வந்து நாங்கள் அவனை முதலுதவி பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க. இப்போ
இதுங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களையும் சிறுவர்களை மட்டும்தான் அது வந்து எய்ம் பண்ணி கடிக்குது. பெரியவங்க கிட்ட அது பெருசாக வர்றதே இல்லைங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே எல்லம்பள்ளி கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க கூடாது என்று கூறி வருவாய் கோட்டாட்சியரை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். உரிய நடவடிக்கை எடுக்க வழிவகுக்காமல் மக்களை விரட்டுவதிலேயே காவல்துறை குறியாக இருப்பதாகவும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பெய்த கனமழையால் வீட்டின் பின்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி பரிதாபமாக உயிரிழப்பு. அனைவருக்கும் வீடுகள் வழங்கும் திட்டத்தில் புதிய வீடுகளை கட்டித்தர தவறிய அரசின் அலட்சிய போக்கால் இச்சம்பவம் அரங்கேறியதாக பொதுமக்கள் கண்ணீர் மல்க வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளநீர் வியாபாரி உயிரிழந்த சோகம். திமுக ஆட்சியில் உரிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதும் அப்பாவி மக்களின் உயிர்களை பலி வாங்குவதும் வாடிக்கையாகியுள்ளதாக மக்கள் விமர்சனம். குழாய் மூலம் எரிவாயு சேவையை விரிவுபடுத்த கடந்த 3 நாட்களில் நாடு முழுவதும் 1,25,000 புதிய இணைப்புகள் வழங்கி மத்திய அரசு அதிரடி. குழாய் மூலம் எரிவாயு சேவையை உயர்த்த முயற்சி வலுப்பெற்றுள்ளது எனவும் விளக்கம். முதலமைச்சர் கனவில் மிதந்து வரும் நடிகர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதில் கூட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். மனைவியை வீட்டை விட்டு விரட்டியுள்ள விஜய் சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தால் வேட்புமனு நிராகரிக்க வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ஏனைய தமிழகம், புதுவை பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தகவல். வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. கடந்த வாரம் மட்டும் வர்த்தக நுகர்வோருக்கு 11,300 டன் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், அனைத்து மாநிலங்களிலும் போதுமான கையிருப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்ததால் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. சாதாரண பெட்ரோல் விலையில் மாற்றம் இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. நேற்று கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்கு சந்தைகளில் இன்று வர்த்தகம் மீட்சியுடன் தொடங்கியதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. சென்செக்ஸ் 74,650 புள்ளிகளையும், நிப்டி 23,154 புள்ளிகளையும் கடந்து 0.6% மேல் உயர்வுடன் பச்சை நிறத்தில் உள்ளதுடன் மிட்கே பங்குகள் வலுவான முன்னேற்றம் காட்டுகின்றன.